அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. மகாராஷ்டிரா மாநிலத்துல சொல்லுவாங்கல்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையான்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அங்கிங்கெல்லாம் சுத்திட்டு கடைசியில மனுஷன் மேலே கை வைக்கிறது. இப்ப முன்னாடி எல்லாம் என்னன்னா பக்ரீத் பண்டிகை, அதாவது பக்ரீத்ங்கிறது கிடையாது. பக்கீர்னா ஆடு, ஈதுனா பெருநாள். ஆட்டு பெருநாள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்படி சொல் வழக்குல பக்ரீத்னு வந்துருச்சு. ஜும்மானா வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா ஜும்மா, அவ்வளவுதான். ஜும்மா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவ போலேன்னு கேட்பாங்க. வெள்ளிக்கிழமைனாலே ஜும்மா தான், ஜும்மானாலே வெள்ளிக்கிழமை, தமிழ்ல அது அரபியில. அந்த மாதிரி இந்த இது எப்படின்னா, அந்த வாசனம் அப்படி மக்கள்கிட்ட பழகிருச்சு. அதனால பக்ரீத் வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஆட்டு பண்டிகை கிடையாது, பக்ரீத்து கிடையாது. ஹஜ் பெருநாளுங்கிறது தான் உண்மையான சொல்லு. ஆனா என்ன செய்தியில பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துல ஆடுகள் விற்பனைக்கு வருகிறது. அந்த விற்பனை வர்றதுக்கே தடை, சந்தையில விற்கிறதுக்கே தடை. ஏற்கனவே மாடுகள் விற்பதற்கும் மாடுகள் அறுப்பதற்கும் அப்பதான் இவங்களுக்கு பக்ரீத் பண்டிகை வரும்போது இந்த பக்கிகளுக்கு பாசம் வரும் போல இருக்கு. மாட்டு மேலை ஆட்டு மேலை முன்னாடி எல்லாம் மாடுகளுக்கு தடை விதிச்சாங்க. மாட்டுக்கறியை கொண்டு போனா அடிச்சாங்க. மாட்டு இறைச்சி வச்சிருந்தாருன்னு சொல்லி ஆட்டு இறைச்சி வச்சிருந்த ஒரு முதியவரை அடிச்சே கொண்டாங்க. இப்ப என்ன கிளம்பிட்டாங்கன்னா, ஆட்டு மேல இவங்களுக்கு ஆட்டு மேலையோ மாட்டு மேலையோ பாசம் கிடையாது. ஏன்னா இவங்க மாட்டு முத்தத்தை குடிக்கிறாங்கல்ல, மண்டையில ஆட்டு முளை மாட்டு முளைன்னு தானே இருக்குது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுத்து இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விற்பனைக்கே தடை. வியாபாரிகள்லாம் புலம்புறாங்க, எப்ப ஆடு விற்கிறதுல தடைன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப யாருக்கு ஆபத்து? முஸ்லிம்களுக்கு இவங்களுக்கு நன்மை விளைவிக்கிறதாக நினைச்சு முஸ்லிம்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மிருகத்தின் மேல் உள்ள பாசத்தின் விளைவுலாம் கிடையாது, மனிதர்கள் மேல இறக்கப்படுறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. என்ன, ஒருத்தன் சுமந்து கொண்டு தன்னுடைய மனைவியின் பிணத்தை பாதை இல்லாம சுமந்து கொண்டு என்ன செய்யறான்னா, அடக்கம் பண்றதுக்கு போய் ஊருக்கு வெளியில வாக்கிய வரப்பு நடந்து போய் அடக்கம் பண்றான். அந்த அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்குது. ஆனா மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சொல்றான். அந்த ஊருக்குள்ள மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இல்ல, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ். இப்படித்தான் சில மாநிலங்கள்ல இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னன்னா, இப்படி தடை விதிச்ச உடனே இப்ப யாரெல்லாம் வியாபாரிகள்லாம் யாரு? முஸ்லிம்களா? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் வியாபாரிகள். இப்ப அவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதுல நம்மளால சில பத்துவா, நீங்க கோழியை குர்பானி கொடுங்க, ஏன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை முதல் நாளா ஜும்மா அன்னைக்குன்னு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கறது ரொம்ப சிரமம். ஒட்டகத்தை காசை கொடுத்து வாங்கி அதை கொண்டு சேர்த்து இப்ப உள்ள இந்த ப்ளூ கிராஸ் இது மாதிரியான சட்டங்களுக்கு மத்தியில ஒட்டகத்தை ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு குர்பானி கொடுக்குறங்கிறது சிரமம். ஆகையாலதான் மாட்டையும் ஆட்டையும் குர்பானி கொடுக்குறாங்க. அப்படி குர்பானினா அறுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது, அவர்களும் முன்பது, இதுதான் குர்பானி. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னன்னா, இப்ப ஆட்டு மேல கை வச்சவங்க இப்ப ஆட்டு மேலையும் கை வச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு பாசம் இல்லைங்கிறத இந்த மேல அடிக்கிறாங்கல்ல, அது அந்த தோல் எதுல இருந்து வருது? பசுமாட்டு தோல்ல இருந்து தான் வருது. அதுவும் முத்தின மாடு கிடையாது, இறந்த மாடு கிடையாது, உயிரோடு இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய தோலை எடுத்துத்தான் அப்பதான் ஜவ்வு மாதிரி இழுக்க வரும் என்று சொல்லி எந்த முஸ்லீமாவது பசுமாட்டை திம்பாங்களா? திங்க மாட்டான். அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றதே இந்த நாட்டுல இருந்து பீஃப் எக்ஸ்போர்ட்மே இந்தியா நம்பர் 1ன்னு சொன்னதே நம்ம பிரதமர் தான். அப்ப அங்க என்ன செய்வாங்கன்னாக்கா வெட்டி ஏற்றுமதி பண்ணுவாங்க. இங்க உள்ள ஆளு சாப்பிடுறதுக்காக உணவுக்காக அறுத்து சாப்பிட்டா அவங்கள அடிப்பாக கட்டி வச்சு உரிப்பாக கொள்ளுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்ப வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது இவங்கதான் நம்பர் 1ஆக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆய்வு பண்றாங்க. இந்த மோளம் அடிக்கிறாங்கல்ல, தப்பு கிடையாது, பறை இல்ல. மோளம் அடிக்கிறதுக்கு பசுமாட்டு தோலை தான், பசுமாடு கோமாதா தானே, அதை வணங்குறாங்கல்ல. அப்ப இதை கேட்க சொல்லுங்க. அந்த மோளம் அடிக்கிறதுக்கு பசுமாட்டு தோலை தான் உரிச்சு பயன்படுத்துறாங்க. அப்பதான் ஜவ்வு மாதிரி இழுத்து நல்லா டம்மு டம்முன்னு சத்தம் வரும். இதை சொல்றதும் ஒரு இந்து தான், முஸ்லீம் கிடையாது. இது சமூக வலைதளங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்களுக்கு பாசமோ பிரியமோ அன்போ கிடையாது. முழுக்க முழுக்க வெறுப்பு, ஓட்டு அரசியல் தான். அப்ப இப்படியான ஒரு சட்டத்தை மகாராஷ்டிரா மாநிலத்துல போட்டிருக்கிறாங்க. வியாபாரிகள்லாம் கதறாங்க. அப்ப இந்த கதறல் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னாக்கா, வெறுப்பை யார்கிட்ட சம்பாதிப்பீங்க? முஸ்லிம்கள்ட்ட ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஓட்டு அறுவடை செய்யலாம் நினைக்கிறீங்க, அறுபடுது ஓட்டு. அப்ப முஸ்லிம்களை வஞ்சிச்சு அதன் மூலமாக அங்க ஓட்டு அறுவடை செய்யணும். ஆனா அங்க அறுவடை செய்யாது, அறுபடும் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாக தெரிய வேண்டிய செய்தி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏன் வருஷம் பாசம் பொங்கி வழியுது? கரெக்டா பக்ரீத் வர்றப்ப, ரம்ஜான் வர்றப்ப, முஸ்லிம்களுடைய ஃபங்க்ஷன் வர்றப்ப மாத்திரம் என்ன செய்யுதுன்னா இவங்களுக்கு பாசம் பொங்கி வழியுது.
பசுமாட்டை ஒருத்தன் கற்பழிக்கிறானே அப்ப பொங்கி வழியலையா? சாலையில மாடுகள் எல்லாம் செத்து கிடக்கிறதே, சாப்பா உணவு இல்லாம பராமரிக்க முடியாம அப்போ உங்களுக்கு பாசம் பொங்கி வழியலையா? அப்ப இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டுமா இல்லையா? பொதுமக்கள் சிந்திங்க. அவர்களுக்கு திரையிடப்பட்டு விட்டது. கடிவாளம் கட்டின குதிரை மாதிரிதான் போய்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன இப்ப இந்த நாட்டை பிடிக்கணும், ஆட்சி அதிகாரத்துல நம்ம இடம் பிடிக்கணும். அதை இடம் பிடிச்சிட்டாங்க. அதிகமான பேர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை இன்றைக்கு சர்வே சொல்கிறது. அதை சொல்றவரும் முஸ்லீம் கிடையாது. என்ன, மேல்தட்டில் இருப்பவர்கள் தான் அதிகாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. 2.5% இருக்கிறவங்க தான். ஆனா நம்ம 88% இருக்கிறவங்க எல்லாம் மேல் பொறுப்புல இருக்கிறது கிடையாது. சாதாரண பொறுப்புகள்ல தான் இருக்கிறாங்க. முக்கியமான உயர் அதிகாரிகளாக அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இப்ப ஆட்சியை பிடிக்கணும். அதிகாரத்தை பிடிச்சாச்சா, இப்ப ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பகடைக்காயாக கேடயமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அது எடுபடாது. எல்லா நேரங்கள்ல எடுபடுமா? என்னத்தை தான் மேல எண்ணெயை தேய்ச்சி மண்ணுல உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அப்ப மக்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க போடுங்க. அது சொல்லுவாங்கல்ல, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குங்கிற மாதிரி. நீ என்னத்தை சட்டம் போட்டாலும் சாப்பிடாம இருக்க போறாங்களா? குர்பானி கொடுக்காம இருக்க போறாங்களா? மக்களுக்கு விநியோகம் பண்ணாம இருக்க போறாங்களா? ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். அப்ப நீங்க நோம்பு கஞ்சி ஊத்துனா கூட இந்துக்கள் வரிசையில் நின்று வாங்குறாங்க. அதுல மாட்டுக்கறி, ஏன்னா இந்துக்கள் நிறைய இருக்கிற ஏரியாக்கள்ல மாட்டுக்கறியை கலக்க மாட்டாங்க. கறி கறந்தா கஞ்சி சூப்பரா இருக்கும், கறி கஞ்சி. அப்ப அப்படித்தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வாழ்கிறார்கள். அப்ப இப்படி இணக்கமாக வாழக்கூடிய சமூகத்தின் மத்தியில சட்டங்களை போட்டு இவங்க என்னத்து திட்டம் போட்டு செஞ்சாலும் மக்கள் அந்த பெருநாளை கொண்டாடியே தீர்வார்கள், கொண்டாடி கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் பொறுமையாக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருங்கள். நடக்கக்கூடியது அது வாட்டிக்கு நடக்கும். மக்கருள்ளாக வல்லாஹு வாயிலுல் மாக்கிரீன். சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்ல. நீங்க என்னத்த சூழ்ச்சி செஞ்சாலும் இறைவனுடைய சூழ்ச்சி மிகப்பெரியது. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, எதற்கும் மக்கள் அசரமாட்டார்கள். அவர்களுடைய பண்டிகையை நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறீர்களோ இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்களா? இல்ல இந்துக்கள் இணக்கமா இருக்கிறத தவிர்த்துக்கிறாங்களா? கிடையாது. இணக்கமாக இருப்பவர்கள் இணக்கமாக இருக்கட்டும். இதை வைத்து ஓட்டு புறக்குவர்கள் ஓட்டு புறக்கி கொண்டே இருக்கட்டும். பெருநாள் கொண்டாடுவர்கள் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் பெருநாள் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள், அதை மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, தயவு செய்து இந்த ஆடு மாடு அறுக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த ரத்தத்தோட என்ன வீடியோலாம் போடாதீங்க, ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராமில் அப்லோடு பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல பரப்பாதீங்க. ஏன்னா இதை வைத்து சில கூட்டம் சில விஷயங்களை பண்ணக்கூடும். ஆகையால நீங்க வாட்டுக்கு அமைதியா இருங்க, அடுத்தவர்களுக்கு பகிருங்கள், நீங்களும் உண்ணுங்கள், சந்தோஷமாக புத்தாடை உடுத்துங்கள், கொண்டாடுங்கள். அதோடு நிறுத்திக்கங்க. அதை விட்டு இந்த மாதிரி போட்டோக்களை ரத்தக்கரையோடு அதே போன்ற ஆடு மாடுகளை அறுப்பதை வேண்டுமென்றே அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க செய்வாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி எல்லாம் செய்யாம நீங்கள் இபாதத்தாக செய்யுங்கள். அடுத்தவர்களை எதிர்பார்த்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்த்து நீங்கள் செய்யாமல் நீங்க எப்பவும் போல உங்க வாட்டுக்கு அருங்க, அறுத்து சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அந்த மாதிரியான ஆட்களை மேப்படியாங்கில அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவனுடைய கையில் விட்டு விடுங்கள், கொண்டாடுங்கள். வாஹிரு வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.